இப்போ நீங்கள் பார்க்குறது வந்து பார்த்தீங்கன்னா ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய அட்வான்ஸ்டு பராசரா அண்ட் அட்வான்ஸ்டு நாடி அஸ்ட்ராலஜியோடைய சாஃப்ட்வேரோட டெமோ பார்க்குறீங்க. இது அப்டேட் வெர்ஷனுங்க. இப்போ லேட்டஸ்ட்டாக வந்திருக்கக்கூடிய அப்டேட் வெர்ஷன். அதை பற்றின ஃபியூச்சர்ஸை பற்றின ஃபுல் டெமோவாக தான் நாம் இதை பார்க்க போகிறோங்க. ஸோ இதை ப்ரிடிக்டிவ் அஸ்ட்ராலஜின்னு சொல்லலாம், அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜி சாஃப்ட்வேர்னு சொல்லலாங்க. இதுதான் ஜெமினி ஸ்கூல் ஆஃப் அஸ்ட்ராலஜியினுடைய பலன் சொல்லக்கூடிய பலன் சொல்றதுக்கான ஒரு முக்கியமான டூல். இந்த சாஃப்ட்வேர் வழியாக தான் நம்ம பண்ண போகிறோங்க. பார்த்தீங்கன்னா ரெஃபரன்ஸ் நம்பர் நம்ம கொடுத்துக்கலாங்க. ரெஃபரன்ஸ் நம்பர் வந்து நம்ம குறிப்பிட்ட நம்பர்லேருந்து ஆட் பண்ணிக்கிற மாதிரியான ஆப்ஷன்ஸ் இருக்குங்க. ரெண்டாவது நேம் இங்கே டைப் பண்ணிக்கலாம். நீங்கள் பர்டிகுலர் குரூப், இப்போ டாக்டர்ஸ், அஸ்ட்ராலஜர்ஸ், சயின்டிஸ்ட், இப்படி டைவர்ஸ் ஜாதகம் கூட நீங்கள் ஆட் பண்ணிக்கலாம். எனி குரூப்ஸை நீங்கள் கிரியேட் பண்ணிக்கலாம். அந்த குரூப்ஸில் போய் தேடிக்கிற வாய்ப்பு இருக்குது. மெயில் ஃபீமேல் கொடுத்துக்கலாங்க. டேட் ஆஃப் பர்த், டைம் அப்படிங்கிறது ரொம்ப சிம்பிளாக இதில் பண்ணியிருக்கோம். பாருங்கள், நீங்கள் ஒரு டேட் கொடுத்தாலும் அடுத்த மூவ் ஆயிடும், அடுத்த டேட் கொடுத்தா அடுத்த மூவ் ஆயிடும். ஒரு ஃபங்க்ஷன் ஃபியூச்சர்ஸ் உங்களுக்கு ஈஸியாக கொடுக்குற மாதிரி கொடுத்துருக்கோம். ஸோ இதை நீங்கள் மூவ் பண்ணாலே அடுத்த பக்கம் போயிடும். ஒரு டேட் கொடுத்தாலே அடுத்து மூவ் ஆயிடும். ஸோ நமக்கு இப்போ வந்து பார்த்தீங்கன்னா அட்வான்ஸில் வந்து நிறைய லாங்கிடியூட் லாங்கிடியூட் உலகத்தில் இருக்கக்கூடிய எல்லா கண்ட்ரியோட இதுக்கும் நம்ம லாங்கிடியூட் லாங்கிடியூட் வந்து ஈஸியாக கொடுக்குற மாதிரியான ஆப்ஷன்ஸ் எல்லாம் இருக்குது. யுனைடெட், யூஎஸ், ரஷ்யா, தாய்லாந்து, மேக்சிமம் ரொம்ப அதிகபட்சமான இது வந்து நம்ம இதில் இருக்குது. இப்போ யுனைடெட் ஸ்டேட்ஸ்னு போயிட்டு அங்கே வந்து ஏதாவது ஒரு ஸ்டேட், ஜார்ஜியா ஸ்டேட்டில் போயிட்டு நான் ஒரு குறிப்பிட்ட ஒரு அடல் அப்படிங்கிற இது கொடுக்குறோம். ஸோ கொடுத்துட்டு ஓகே கொடுக்குறோம். ஸோ அந்த சிட்டி யுனைடெட் ஸ்டேட், ஜார்ஜியா, யுனைடெட் ஸ்டேட்ஸில் யூஎஸில் வந்து ஜார்ஜியாங்கிற ஸ்டேட்டில் இந்த பர்டிகுலர் பிளேஸ் கொடுத்துட்டோம்னா அந்த லேட்டிடியூட் லாங்கிடியூட் எல்லாம் வந்துடுது. ஸோ அதை ஈஸியாக வந்து நாம் ஜிஎம்டி, டிஎஸ்டிங்கிறது அதுவே இண்டிகேட் பண்ணோம். ஸோ அதை கொடுத்துட்டு இங்கே மொபைல் நம்பர் என்டர் பண்ணிட்டு நீங்கள் ஈஸியாக உள்ளே போய்க்கலாங்க. ஸோ நான் இந்த மாதிரி ஏதோ ஒரு நம்பர்ஸ் கொடுத்துட்டு நீங்கள் அவங்களுடைய ப்ரிஃபரன்ஸ் நம்பர்ஸ் கொடுத்து என்டர் பண்ணிக்கலாம். இங்கே அவங்களோட பேர்ஸ் வந்து நான் ஒரு டபுள்எஸ்ன்னு கொடுத்துறேன். கிளைண்ட்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா யூஎஸ் கிளைண்ட்ஸ்ன்னு போட்டுக்கிறேன். ஸோ இப்போ கொடுத்தோம் அப்படின்னு கேட்டிங்கன்னா நமக்கு வந்து டீட்டெயிலாக வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு சார்ட் வியூ வந்துடும். சார்ட்டுக்கு முன்னாடி நான் செட்டிங்ஸில் இருக்கிற டீட்டெயில்ஸை உங்களுக்கு சொல்லிடுறேன். ஸோ இது அஸ்ட்ராலஜர் டீட்டெயில். நீங்கள் பார்க்கறது அஸ்ட்ராலஜர் டீட்டெயில். அஸ்ட்ராலஜரை பற்றின நேம், டைட்டில், அட்ரஸ், பின்கோடு, ஃபோன் நம்பர், வெப்சைட் வரைக்கும் நீங்கள் போட்டு வச்சுக்கலாம். இது ஏன்னா நீங்கள் பிரிண்ட் அவுட் கொடுக்கும்போது இதுதான் உங்களுக்கு டீட்டெயிலாக வரும். உங்கள் பேர்லேயே நீங்கள் பிரிண்ட் அவுட் எடுத்துக்கலாம். ஸோ டிஃபால்ட் பிளேஸ், இப்போ நான் வந்து பெரும்பாலும் கோயம்புத்தூர்ல இருக்கேன், சென்னையில் இருக்கேன், யூஎஸ்ல இருக்கிறேன்னா அங்கே இருக்கிற பக்கத்து கிளைண்ட் தான் வருவாங்க அப்படின்னா அதை நம்ம டிஃபால்ட்டாக உங்கள் லொக்கேஷன் கொடுத்துக்கலாங்க. இப்போ அயனாம்சம் வந்து டிஃபால்ட்டாக கொடுத்து வச்சுக்கலாங்க. 4 அயனாம்சம் கொடுத்துருக்கேன். நியூகோம், கேபி நியூ, கேபி ஓல்ட், லகரி கொடுத்துருக்குறோம். நான் ப்ரிஃபரன்ஸ் பண்ணுறது நியூகோம் அப்படிங்கிற அயனாம்சத்தை நான் யூஸ் பண்ணுறேன். நீங்களும் அது உங்கள் சாய்ஸ். ஸோ அடுத்தது பேக்கப் அப்படிங்கிறது இருக்குது. ஸோ இந்த இடத்துல நீங்கள் ஏதாவது ஒரு பெயர் கொடுத்துக்கிட்டு ப்ரௌஸ் பண்ணுறீங்கன்னு வச்சுக்கோங்க. நான் வந்து பென்ட்ரைவில் எடுத்து வச்சுக்கலாம், ஜெமினிங்கிற ஃபோல்டரில் எடுத்து வச்சுக்கலாம். எடுத்து வச்சுட்டு நீங்கள் இங்கே கிளிக் பண்ணி கொடுத்துட்டீங்க அப்படின்னு கேட்டிங்கன்னு வச்சுக்கோங்க. கொடுத்துட்டீங்கன்னா பேக்கப் அப்படின்னு கொடுத்துட்டீங்கன்னா டிஃபால்ட் லொக்கேஷன் கொண்டு பேக்கப் ஆகும். ஸ்டோர்னு போயிட்டு ஏற்கனவே நம்ம கொடுத்து வச்சிருக்கிறத கொண்டு வந்து இம்போர்ட் பண்ணிக்கலாங்க. ஸோ அப்போ நம்ம கிட்ட வந்து பேக்கப் எடுத்து வச்சுக்கிற வாய்ப்பு இருக்கு. ரீஸ்டோர் பண்ணிக்கிற அந்த பேக்கப் எடுத்து வச்சதை நம்ம ரீஸ்டோர் பண்ற வாய்ப்பும் இருக்குங்க. அதே மாதிரி இமேஜ் வந்து நீங்க ஆல்டர் பண்ணிக்கலாம். உங்ககிட்ட இருக்கிற இமேஜை வச்சு நீங்க இந்த ஃப்ரண்ட்ல கொடுக்குற இமேஜை கொடுத்துக்கலாங்க. லாங்குவேஜ் வந்து நம்ம 2 லாங்குவேஜ் கொடுக்குறோம், தமிழ், இங்கிலீஷ். 2 லாங்குவேஜ். இங்கிலீஷ்ல கொடுத்தா எல்லாமே இங்கிலீஷ்ல சேஞ்ச் ஆகும், தமிழ்ல கொடுத்தா தமிழ். இப்போ முதல்ல வந்து ஒரு லாங்குவேஜுக்கு மட்டும் தான் நம்ம சாஃப்ட்வேர் இருந்துச்சு. ஒரே சாஃப்ட்வேர்ல நீங்க 2 லாங்குவேஜுக்கு மாத்தி பார்த்துக்கிற ஃபெசிலிட்டிஸ் வந்து நம்ம கிட்ட இருக்குங்க. ஸோ இப்போ புதுசா அடிஷனலா நாம பண்ணி கொடுத்துருக்கோம். ஸோ அடுத்தது வந்து இந்த ரெஃபரன்ஸ் நம்பர் அப்படிங்கிறது
எந்த நம்பர் இருந்து ஸ்டார்ட் பண்ணும், 1ல இருந்து வரணுமா, 10,000 வரணுமா, 20,000 வரணுமா, உங்க சாய்ஸ்க்கு இங்க நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அந்த ஃப்ரண்ட்ல இந்த இடத்துல ரெஃபரன்ஸ் நம்பர் வந்துச்சுல அந்த இடத்துல வந்துடும். சேவ் கொடுத்துட்டு அந்த டீடைல்ஸ் பூரா சேவ் கொடுத்தீங்கன்னா சேவ் ஆயிடும், க்ளோஸ் கொடுத்தீங்கன்னா க்ளோஸ் ஆயிடும். இப்போ நீங்கள் செட்டிங்ஸ் பார்த்துட்டோம். இப்போ ஷோவில் போய் நம்ம சார்ட்டோட டீட்டெயில்ஸ் எல்லாமே நம்ம பார்த்துக்கலாங்க. இப்போ ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா உள்ள இருக்கக்கூடியது எல்லாமே ராசி கட்டங்க, இது வெளியில் இருக்கக்கூடியது எல்லாமே கோச்சாரங்க. இதை நீங்கள் பாவ டிகிரியோட பார்க்கணுன்னாலும் வந்துடுங்க. ஒவ்வொரு பாவத்தோட டிகிரியும் உள்ள வந்துடும், கிரகத்தோட டிகிரி வந்துடும். ஸோ 2-3 பிளானட் இருந்தால் அந்த பர்டிகுலர் பாவம் விரிஞ்சு நெருங்கக்கூடிய அமைப்பு இங்கே ஆட்டோமேட்டிக்காக வந்துடக்கூடிய அமைப்பு இருக்குங்க. ஸோ நம்மளுடைய இந்த விஷயத்தில் வந்து பார்த்தீங்கன்னா டேட்டை மாத்துறது இதெல்லாமே இந்த ஃப்ரண்ட்ல இந்த ஒரு ரைட் கிளிக் பண்ணீங்கன்னா இந்த இடத்துல வந்துடும். ஸோ அதை வச்சு மாத்திக்கலாங்க. இப்போ ஏதாவது பரிவர்த்தனை இருந்தா இந்த சார்ட் வந்து பார்த்தீங்கன்னா பரிவர்த்தனை இருந்தா நமக்கு இண்டிகேட் பண்றதுக்காக நம்ம ஒரு ஆப்ஷன்ஸ் கொடுத்துருக்கோம். ஸோ இதை வச்சு நீங்க என்ன பண்ணலாம், பரிவர்த்தனை இருக்கா இல்லையான்னு நீங்க பார்த்த உடனே தெரிஞ்சிடும். பாருங்க, செவ்வாய் குரு பரிவர்த்தனை வந்திருக்கா, அப்ப செவ்வாய் குரு, அதாவது இங்க இருக்கக்கூடிய குரு இங்க போவாரு, இங்க இருக்கக்கூடிய குரு இங்க வருவார். இந்த கான்செப்டுக்காக நீங்க பார்த்த உடனே உங்களுக்கு அவேர்னஸ் வரணுங்கிறதுக்காக இந்த இடத்துல செவ்வாய் குரு அப்படிங்கிற வார்த்தை பயன்படுத்தினா இந்த கட்டம் முழுக்க முழுக்க பரிவர்த்தனைகள் இருந்தா 1, 2, 3 எதுவா இருந்தாலும் பரிவர்த்தனையை இங்க இண்டிகேட் பண்ணிடும், அதுக்காக கொடுத்துருக்கோம். அடுத்து இந்த சார்ட்ல வந்து ராகு கேதுகளுடைய மிட் பாயிண்ட்ல ஏதாவது பிளானட் இருக்கா அப்படிங்கறது இண்டிகேட் பண்ணிரும். அதை நான் உங்களுக்கு எக்ஸ்ட்ரா போடுறேன் பாருங்க. இங்க சுக்கிரன் ராகு கேதுவோட மிட் பாயிண்ட்ல இருக்கிற மாதிரி காட்டியிருக்கு. குரு வந்து ராகு கேதோட மிட் பாயிண்ட்ல காட்டியிருக்கு. பாத்தீங்கன்னா குரு ராகு கேது வந்து 22, 23 டிகிரி இருக்கிறார், குரு வந்து 24 டிகிரியில் இருக்கிறார். அப்ப ராகு கேதுனுடைய அந்த பர்டிகுலர் ஆக்சிஸ்ல மிட் பாயிண்ட்ல குரு இருக்கிறத இண்டிகேட் பண்ணியிருக்குங்க. ஸோ அதைத்தான் நாம இங்க குரு அப்போ உங்க ஜாதகம் நீங்க பலன் பார்க்கும் போதே உங்களுக்கு மைண்ட்ல எது பரிவர்த்தனை இருக்கு, எந்த கிரகம் மிட் பாயிண்ட்ல இருக்குன்னு உங்களால டக்குன்னு பார்த்த உடனே கண்டுபிடிச்சுக்க முடியும். அது வந்து உங்களுக்கு தேவைப்படுவதற்காக இந்த ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். இது பேக் போயிட்டீங்கன்னா பின்னாடி அந்த ஃப்ரண்ட்டுக்கு வந்து ஆல்டர் பண்ணிக்கிறதுக்கு போய்க்கலாம். சேவ் கொடுத்தீங்கன்னா அப்படியே இங்க டைரக்டா எஸ்எஸ்ங்கிறது இங்க சேவ் ஆயிடும், கிளைம் டீடைல் சேவ்னு வந்துடும். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா டிரான்சிட் லொகேஷன் கொடுத்துருக்கோம் நம்ம. ஸோ இப்போ டிரான்சிட் லொகேஷன் என்ன யூஸ் அப்படின்னு கேட்டீங்கன்னா, ஒருத்தர் பிறந்தது இந்தியாவா இருக்கு, வாழ்றது யூஎஸ்ஆ இருக்கும். ஒருத்தர் பிறந்தது யூஎஸ்ஆ இருக்கும், வாழ்றது ஆஸ்திரேலியாவா இருக்கும். ஆஸ்திரேலியாவில் பிறந்துட்டு வந்து யூரோப்ல வாழ்வார். அப்போ கண்டிப்பா அந்த டிரான்சிட் லொகேஷன் கண்டிப்பா சேஞ்ச் பண்ணும். டிரான்சிட் வேரியேஷன்ஸ் வந்து கண்டிப்பா ரொம்ப அக்யூரசி பலன் எடுக்கிறதுக்கு வேணும். அப்போ நீங்க போய் நவ் கொடுத்தீங்கன்னா இன்னைக்கு என்ன டிரான்சிட்டோ அது வந்துடும். இல்ல ஓல்டு ஏதாவது டிரான்சிட் வந்து நகர்த்தி நான் பார்க்கணும்னு நினைச்சீங்கன்னா ஈஸியா இங்க பார்த்துக்கலாம். ஸோ ரொம்ப முக்கியமா பார்க்க வேண்டியதுங்க, நாடி ஜோதிடத்துல வந்து பாத்தீங்கன்னா கிரக சேர்க்கைகள் தான் ரொம்ப முக்கியமானதுங்க. நம்ம இது ஆண் ஜாதகமா இருக்கிறதுனால ஃபர்ஸ்ட் ஆண் இண்டிகேட் பண்ணும். இதுவே பெண் ஜாதகமா இருக்குன்னு வச்சுக்கோங்க, இங்க குருவுக்கு பதிலா சுக்கிரன். ஆர்டர் வைஸ் பக்காவா எது ஆணில் இருந்தா ஆணில இருந்து ஆரம்பிப்போம், பெண்ணில் இருந்தா பெண்ணில இருந்து ஆரம்பிப்போம், அதை பத்தி கொடுத்துருக்கோம். ஸோ அப்போ இங்க பாருங்க, குரு சூரியனோட சேர்ந்து இருக்கிறாரு. இது பரிவர்த்தனை இருக்கா அப்படின்னு கேட்டீங்கன்னா கண்டிப்பா இங்க பரிவர்த்தனைகள் இருக்கு. பரிவர்த்தனைக்கு முன்னாடி பரிவர்த்தனைக்கு பின்னாடிங்கிற விஷயம் எல்லாமே நம்ம இந்த ஏபிபிங்கிறது பரிவர்த்தனைக்கு முன்னாடி பரிவர்த்தனைக்கு பின்னாடி. அப்ப நாம ஜாதகம் பார்க்கறது 30 வயசுக்கு முன்னாடினா நம்ம பரிவர்த்தனைக்கு முன்னாடி பார்க்கணும், 30 வயசுக்கு பின்னாடினா ஆஃப்டர் பரிவர்த்தனை பார்க்கணும். அப்ப குரு சூரியன் சேர்க்கை இருக்கு. இந்த குருவுக்கு பக்கத்துல 9ங்கிறது என்ன அப்படின்னா, குரு ஒரு குறிப்பிட்ட பாவத்துல 9% தான் இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க. சோ இத புதன் பார்த்தீங்கன்னா அந்த பாவத்துல 100% இருக்கிறாரு அப்படின்னு அர்த்தங்க. சோ 100%ங்கிறது 11ஆம் பாவத்துல புதன் அதிகபட்ச நெருங்கிய தொடர்பு இருக்காருன்னு அர்த்தம். சோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா சனி 76 பாகையில் இருக்கிறார். அப்போ ஒரு குறிப்பிட்ட கிரகம் ஒரு பாவத்துல எவ்வளவு நெருக்கமா இருக்கிறாருங்கிறத இங்கேயே ஒரு கிரகத்தை பத்தி டீட்டெயில தெரிஞ்சுக்கலாங்க. அதுக்கப்புறம் அந்த கிரகம்
பிரதானமா எந்த கோளோட, ஜெமினியினுடைய மூல விதியே அதுதாங்க. பிரதானமா முதல்ல தொடர்பு கொள்ற கோள் எது, பரிவர்த்தனைக்கு முன்னாடி தொடர்பு கொள்ற கோள், பரிவர்த்தனைக்கு அப்புறம் தொடர்பு கொள்ற கோள் யாருன்னு தெரிஞ்சுக்கணும், சூரியன். அதுக்கப்புறங்க கிரீன்ல வந்துச்சுன்னா அந்த பிளானட்டுக்கும் செல்வாக்கு இருக்குன்னு அர்த்தம். ஸோ அதுவே வந்து பாத்தீங்கன்னா லைட் ரெட்ல அல்லது ஆரஞ்சு கலர்ல இந்த கிரகம் வந்துச்சுன்னா இது ரொம்ப வீக்கஸ்ட் பிளானட்னு அர்த்தம். அப்ப குருவோட சூரியன் சேர்க்கை இருக்கு, சந்திரனும் கேதுவும் வந்து ரொம்ப நெருங்கி இல்லை, அப்ப அது ஒரு வீக்கஸ்ட் பிளானட்டா நமக்கு பார்த்த உடனே கன்சிடர் பண்றதுக்கான அமைப்பை கொடுத்திருக்கோம். இதை 159 வழியாவும் பார்த்துக்கலாம், 1579 வழியாவும் பார்த்துக்கலாம். அடுத்தது வந்து ஸ்பெஷல் அப்படின்னு நாம என்ன கொடுத்திருக்கோம்னாங்க, குருங்கிற கிரகம் அதுக்கு என்ன ஆதிபத்தியம் இருக்கு, எந்த பாவத்துல இருக்கு. அடுத்தது குருவுக்கு வந்து 2-11 ஆதிபத்தியமும் 12ஆம் பாவத்துல அதனுடைய தொடர்புகளும் இருக்கு. ஆதிபத்திய தொடர்பு 11-2-12 இண்டிகேட் பண்ணிருக்குங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அது நட்சத்திரம் வந்து எந்த நட்சத்திரத்துல குரு இருக்காரு, அதாவது சிம்பிளா சொல்லணும்னா குரு எந்த பாவத்தில் இருக்கிறாரு, என்ன பர்சன்டேஜ்ல எந்த பாவத்தில் இருக்கிறாரு, எந்தெந்த பாவத்தை ஆளுமை செய்யறாரு ஆதிபத்தியம் மூலமா, அது என்ன நட்சத்திரத்துல இருக்கு, அது என்ன பாவத்தை கையில் வச்சு. அப்ப டோட்டலா குருவுக்கு வந்து பாத்தீங்கன்னா இந்த இடத்துல 11-2-12 4-9 அதோட கண்ட்ரோல்ல இருக்குன்னு பார்த்த உடனே புரிஞ்சுக்கிறதுக்கான ஆப்ஷன் கொடுத்துருக்கோம். ஸோ 3-11 யார் இருக்கா, 10ஆம் பாவத்துல யார் இருக்காங்கிறத நம்ம பார்த்துக்கலாம். ஸோ இந்த குரு வந்து என்ன நட்சத்திரத்துல, சுக்கரனோட நட்சத்திரத்துல, சுக்கரனோட வீட்டுல, குருவோட நட்சத்திரத்துல, புதனோட உபநட்சத்திரத்துல, புதன் உபநட்சத்திரத்துல இருக்கிறத நம்ம பார்க்கலாம். அப்போ ஒரு கிரகம் என்ன ராசி, என்ன நட்சத்திரம், என்ன உபநட்சத்திரத்துல இருக்குன்னு தெரிஞ்சுக்கலாங்க. ஸோ ஆல்ரெடி நம்ம அஸ்ட்ரானமி டீடைல்ஸ் வந்து பாத்தீங்கன்னா சூரியன், குரு போன்ற கிரகங்கள் என்ன வேகமாக ரொட்டேட் ஆகுது, டக்கில்னஸ்ல நார்த்ல இருக்கா சவுத்ல இருக்கா, என்ன லாட்டிடியூட்ல இருக்கு, என்ன சூரியன்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அது என்ன ஹவுஸ், என்ன பர்சன்டேஜ்ல இருக்கு, இதெல்லாம் அஸ்ட்ரானமிக்கலா ஒரு பலன்களை முழுமைப்படுத்துவதற்கு ரொம்ப முக்கியமான ஒரு சப்ஜெக்ட்ங்க. ஸோ இது அஸ்ட்ரானமியோட ஒரு பிளானட்டை பத்தி சேர்க்கை, அதோட தொடர்புகள், அதோட 1-9, அதோட ஆதிபத்தியம், அதோட நட்சத்திர தொடர்புகள், அது மட்டும் இல்லாம அஸ்ட்ரானமிக்கலா அது என்ன ஸ்பீட்ல ரொட்டேட் ஆகுது, அது என்ன டெக்லினேஷன்ல இருக்கு, அது என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, சூரியன்ல இருந்து என்ன டிஸ்டன்ஸ்ல இருக்கு, அது எல்லாத்தையுமே நம்ம இதெல்லாம் பலன் சொல்றதுக்கு ரொம்ப அக்யூரிஷியாவும், அது அந்த பாவத்துல என்ன பாவத்தில் இருக்கு, அது என்ன பாவத்துக்குள்ள என்ன பர்சன்டேஜ் இருக்கு, இது எல்லாமே நாம கால்குலேட் பண்ணக்கூடிய அமைப்பு இருக்கு. ஒரு ஜாதகம் பார்க்கும்போது இவ்வளவு இருந்தாதான் ஒரு பலன் சொல்ற கன்க்ளூஷனுக்கு ரொம்ப முக்கியமா வர முடியுங்க. அதே மாதிரிதான் பாவத்தை எந்தெந்த கிரகம் ஆளுமை செய்யறாங்க, 12 பாவத்தையும் முதல்ல 1ஆம் பாவத்தை சுக்கிரன் ஆளுமை செய்யறாருங்க. ஆனா ஒரு பரிவர்த்தனை இருந்தா பரிவர்த்தனைக்கு முன்னாடி ஒண்ணும் பரிவர்த்தனைக்கு அப்புறமும் வரும். பரிவர்த்தனைக்கு முன்னாடி குருவும் சுக்கிரனும், குருவும் பரிவர்த்தனைக்கு அப்புறம் சுக்கிரனும் வருங்க. அப்போ இதுல பாத்தீங்கன்னா இது எல்லாமே பிரதான கோள்கள் அர்த்தம். இந்த ப்ளூ எப்பவுமே வேல்யூடுங்க, இந்த கிரகத்தோட இருக்கிற ப்ளூவும் வேல்யூடு, பாவத்தோடு இருக்கிற ப்ளூவும் அதுதான் பிரதானமா இயங்கும் அந்த பாவத்தையும் அந்த கிரகத்தையும். கிரீன்ங்கிறது வந்து பாத்தீங்கன்னா அதுக்கு அடுத்து அந்த பாவத்தை இயக்கிறக்கோ அல்லது இந்த கிரகத்தை இயக்கிறக்கோ தகுதியான. இந்த ஆரஞ்சு கலர் வந்திருக்கிறது எல்லாமே அந்த பாவத்துக்கு லெஸ் தென் வேலையை செய்ய போகுது, கம்மியான பலன்களை செய்ய போகுது, வீக்கஸ்ட் பிளானட்னு அர்த்தம். அப்ப அந்த பிளானட்டை நம்பி ஓஹோன்னு பலன் சொல்றதோ அல்லது மோசமான விளைவுகளை கொடுத்துரும் சொல்றதோ இந்த இடத்துல அவ்வளவா நடக்காது. அந்த டிஃபரன்ஸ்க்காக தான் நம்ம கலர் சேஞ்ச் கொடுத்துருக்கோம். ஒரு பாவத்தை எக்ஸாம்பிளுக்கு வந்து புதன் 7ஆம் பாவத்தை புதன் வலிமையா இயக்குறாரு, அதுக்கடுத்து சனியும் அந்த 7ஆம் பாவத்தை இயக்குவாரு, குருவும் சூரியனும் மிக குறைந்த வலிமையில தான் இறக்குவாங்க. அப்ப குரு இருக்கு 7ஆம் பாவத்துல நல்லது செஞ்சிடும் முடிவெடுக்க முடியாது, மிக குறைந்த நன்மையை மட்டுமே செய்யுங்கிறத நாம புரிஞ்சுக்கணும். அதை வந்து பர்சன்டேஜ் வைஸாவும் பார்த்துக்கலாம். 7ஆம் பாவத்துல புதனும் சனி குரு சூரியன்லாம் என்ன பர்சன்டேஜ்ல அந்த பாவத்துல இருக்காங்கன்னு நம்ம தெரிஞ்சுக்கலாம். உதாரணத்துக்கு வந்து 7ஆம் பாவத்தை 100% புதனும் 80% வந்து பாத்தீங்கன்னா அடுத்த பிளானட் வந்து புதனும், அதுக்கப்புறம் குருவும் சூரியனும் 9% இருக்கிறாங்க. அப்ப 100% 80% ஒரு பாவத்தை இயக்குற கோளுக்கும்
9% ஒரு பாவத்தை இயக்க கோளுக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதை டிஃபரன்ஸ் பண்றதுக்காக பர்சன்டேஜும் பார்த்துக்கலாம். ஒவ்வொரு முறை பர்சன்டேஜ் பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. அதுக்காக தான் கலர் சேஞ்ச் கொடுத்து உங்களுக்கு நாம் புரிய வச்சிருக்கோம். அதே பர்சன்டேஜ் எங்க கிரகத்துக்கும் பார்த்துக்கலாம். இப்போ பார்த்தீங்கன்னா குரு வந்து செவ்வாயோட சேர்ந்து இருக்கிறாரு. அப்ப இந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா 96% குரு சேர்ந்து இருக்கிறார். ஸோ அதுக்கப்புறம் இங்க இருக்கிற பிளானட் வெறும் 14% தான். அப்போ இந்த பிளானட் வந்து இந்த குருவோட இணைஞ்சு வேலை செய்யற விதத்துக்கும் இந்த பிளானட் வேலை செய்யற விதத்துக்கும் வித்தியாசங்கள் இருக்கு. ஸோ அதை வந்து நம்ம பர்சன்டேஜ் வைஸா பிரிச்சு நம்ம டிஃபரன்ஸ் பண்ணிக்கணும். ஸோ இது உங்களுக்கு பார்த்த உடனே பாவத்தை எது இயக்குதுன்னு பார்த்துக்கலாம், பர்சன்டேஜ் பார்த்துக்கலாம். அதை கண்ணில் பார்த்த உடனே ப்ளூ, கிரீன், ஆரஞ்சுங்கிறத பிரிச்சு பிரதான கோள், பயனுள்ள கோள், பயனற்ற கோள்னு பிரிச்சு கொண்டு போய்க்கலாம். 1-9-7 கொடுத்துக்கலாம். அதே மாதிரி ஒரு பாவம் என்ன நட்சத்திரத்தில் இருக்கு, பாவ ராசி, நட்சத்திரம், உபநட்சத்திரத்தை பார்த்துக்கலாம். ஸ்பெஷல் அப்படிங்கிறது நம்ம என்ன கொடுத்துருக்கோம்னா 1ஆம் பாவத்துல இருக்கிற கோள் அல்லது 1ஆம் பாவத்தை 1ஆம் பாவாதிபதி சனி, 1ஆம் பாவத்துல எந்த கோள் இல்ல, 1ஆம் பாவாதிபதியினுடைய நட்சத்திரத்துல எந்த கோளும் இல்லை. அப்ப 1ஆம் பாவத்தை இயக்கிறதுக்கு சனிக்கு மட்டும்தான் முக்கியத்துவம் இருக்கு. ஸோ அந்த மாதிரி வந்து பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்தை 11ஆம் பாவம் வந்து பாத்தீங்கன்னா குரு, அந்த 11ஆம் பாவத்து குருவோட நட்சத்திரத்துல இவங்க எல்லாம் இருக்கிறாங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா அந்த 11ஆம் பாவத்தில் இருக்கிற கோள், அந்த கோளோட நட்சத்திரத்தை தொடர்பு. ஸோ அடுத்தது வந்து 11ஆம் பாவத்தில் இருக்கிற கோள், அதோட தொடர்புகள் எல்லாத்தையும் இங்க இண்டிகேட் பண்ணியிருக்கோம். இதெல்லாம் பலன் சொல்றதுக்கு, திசாபுத்தி பலன் சொல்றதுக்கு ரொம்ப முக்கியமான விஷயங்க. ஸோ இது ஆதிபத்தியத்தோட ஸ்பெஷல்னு சொல்லுவோம். இதை வந்து இப்ப நாம பிறப்பு ஜாதகத்துக்கு பார்த்தோம். இதை அப்படியே வந்து டிரான்சிட்டுக்கு பார்க்கணும். அப்படின்னா இந்த இடத்துல டிரான்சிட்டை கிளிக் பண்ணீங்கன்னா இப்ப இது எல்லாமே என்ன ஆகுதுன்னா இது எல்லாமே கோச்சாரத்துக்கு பார்க்க போறோம். இப்ப பார்த்த அத்தனை விஷயங்களையும் கோச்சாரத்துக்கு பார்க்க போறீங்க. இப்ப இங்க பாத்தீங்கன்னா எல்லாமே கோச்சாரத்துக்கு பயனுள்ள கோள்களாக இருக்கு. இது எல்லாமே பிரதான கோளாவும் மெயின் பிளானட்டா இருக்கு. இங்க வந்து பாத்தீங்கன்னா பயனற்ற கோள்கள் கோச்சாரத்துல எதுவுமே இல்லை, எல்லாமே க்ளோஸ்டா இருக்குங்கிறத இண்டிகேட் பண்ணுது. ஸோ இப்போ நீங்க பார்த்தது எல்லாத்தையும் பிறப்புக்கும் பார்க்கலாம், கோச்சாரத்துக்கும் பார்க்கலாம். அப்படியே ஆப்ஷன்ஸ் டிரான்சிட், நேட்டல் கொடுத்தாலே போதும். இந்த பட்டன் எதுக்குன்னா ஆஃப்டர் பரிவர்த்தனை, பிஃபோர் பரிவர்த்தனைக்கு பார்த்துக்கலாம். இந்த பட்டன் பர்சன்டேஜ் பார்த்துக்கிறதுக்கு, ஆன பிளானட்டை பார்த்துக்கலாம். இது நோட்ஸுங்க. இப்போ நான் இந்த மாதிரி ஜாதகத்தை பார்த்துட்டேன், இவங்களுடைய என்ன வேணாலும் போட்டு வச்சுக்கலாங்க. இவங்களுடைய டேட்டாஸ் போட்டு வைக்கலாம், இவங்க பேர் போட்டு வைக்கலாம், இவங்களுடைய ரிலேட்டிவ்ஸ் போட்டு வைக்கலாம், இவங்களுடைய சர்க்கம்டம்ஸ் என்ன வேணாலும் போட்டு உங்களுக்கு சேவ் பண்ணி வச்சுக்கிட்டா அது அடுத்த நாள் அதை சேவ்ல இருந்து எடுக்கும் போது இந்த டேட்டாஸ் அப்படியே இருக்குங்க. எக்ஸாம்பிள் இப்ப சேவ் பண்றோம், வெளியே வரோம், பார்க்குறோம். இப்போ வந்து காம்பினேஷன் பதிலாக நோட்ஸ் கிளிக் பண்ணுறோம், பார்த்தீங்கன்னா அது அப்படியே அந்த நோட்ஸ் இருக்கும். ஸோ இந்த நோட்ஸ் வந்து ரொம்ப வெரி யூஸ்ஃபுல்லுங்க. நம்ம என்ன டேட்டாஸ் கொடுத்தோம், என்ன சொன்னோங்கிறது கூட இந்த இடத்துல நோட் பண்ணிக்கலாம். எப்போ வரணும்னு கூட சில டைம்ஸில் சொல்லுவோம், அதெல்லாத்தையும் இங்கே நோட் பண்ணி வச்சுக்கலாம். அது எல்லாமே இங்கே இருக்கு. அடுத்தது வந்து ரொம்ப முக்கியமான விஷயங்க, பிசிபி அப்படிங்கிறது ரொம்ப ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. அதாவது என்னன்னா இப்போ உதாரணத்துக்கு நாம சார்ட் வழியா வந்து பாத்தீங்கன்னா இப்ப இங்க வந்து சுக்கிரன் வந்து தனுசுல இருக்கிறாரு, கேது வந்து சிம்மத்துக்கு வருவாருங்க. இப்ப சுக்கிரன் கேது சேர்க்கை இருக்கு. ஆக்சுவலா சூரியன் இப்ப இங்க இதுல இருக்கிறார், தனுசுல இருக்கிறாரு. கேது வந்து சிம்மத்துக்கு வந்துருவாரு. அப்படி வரும்போது திரிகோணத்துல கேதோட கனெக்ட் ஆகும் சூரியன் கேது. ஆல்ரெடி சூரியனும் கேது பிறப்புல சேர்க்க இப்ப கோச்சாரத்துல வந்துட்டு இருக்காங்க. இந்த கோச்சாரத்துல எப்ப இந்த காலம் முடியும் அப்படிங்கிறது டேட் வரைக்கும் எடுக்கலாம். இங்க ஃபர்ஸ்ட் நீங்க என்ன பண்ணணும்னா ராகு கேது போய் கிளிக் பண்ணிட்டு சூரியனை கிளிக் பண்ணிட்டு ஃபைண்ட்னு கொடுத்துட்டீங்கன்னா உங்களுக்கு எந்த காலகட்டத்திலிருந்து எந்த காலகட்டத்து வரைக்கும் கோச்சார கேது சூரியனை தொடுகிறார், கடந்து போவார்கிற விஷயத்தை டேட் வரைக்கும் எடுத்து கொடுத்துரும். ஒவ்வொரு பிளானட்டுக்கு இதே மாதிரி நீங்க பார்க்கலாம். சனி குரு எப்ப கிடக்கிறாருன்னு பார்க்கலாம், மொத்த கிரகங்களுக்கும் பார்க்கலாம், ராகு எதுகளுக்கும் பார்க்கலாம். பர்டிகுலர் ஒரு பிளானட்டுக்கு நீங்க பிக்ஸ் பண்ணி பார்க்கிறது அப்படிங்கிறது
ரொம்ப அக்யூரிஷியா எடுக்கலாம். அதை பிரிண்ட் அவுட் எடுத்துக்கிறதுக்கும் நமக்கு வாய்ப்புகள் இருக்கு. இப்ப பாத்தீங்கன்னா 1/12 தொடங்குதுங்க. இந்த கிரக தொடர்புகள் தொடங்குற காலம் என்பது 1/12 ஸ்டார்ட் பண்ணுது. எப்ப முடியுது அப்படின்னு கேட்டீங்கன்னா 25/9/2025 கோச்சார கேது பிறப்பில் இருக்கிற சூரியனை கடந்து போகிறார். இதுக்கப்புறமா அந்த சூரியனுக்கு தீமை இல்லை. திரும்ப அந்த சூரியனை எப்ப தொடர்பு கொள்வார்னா 3/8/2030 தொடர்பு கொள்வார். திரும்ப அது 31/12 அந்த தொடர்பு முடிஞ்சிடும். அப்ப வெகு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. நான் உண்மையாலுமே இது பலன் சொல்லிட்டு இருக்கேன். டக்குன்னு இது இந்த காலகட்டத்தில் ஒருவேளை இவங்க அப்பா ஜாதகம் அரசாங்க ஒரு கவர்மெண்ட் ஆபீசரா இருக்காருன்னா இது அப்படியே பிரிண்ட் அவுட் எடுத்து அவர் கொடுத்தனா இந்த டேட் எல்லாம் நான் மார்க் பண்ணிருங்க, இந்த டேட் எல்லாம் நீங்க ரொம்ப கேர்ஃபுல்லா இருங்கன்னு எழுதி கொடுத்துடலாம். பர்டிகுலர் டேட் வரைக்கும் நீங்க கொடுத்துட்டீங்கன்னா அவங்களுக்கு லைஃப்ல பெட்டரா இருக்கு. அதே மாதிரி கோச்சார ராகு எப்பெல்லாம் சூரியனை தொடராரு, எப்பெல்லாம் கடந்து போறாருங்கிறத உங்களால் எழுத முடியும். 28ல எண்டுன்னு வருது, திரும்ப 2033 ஸ்டார்ட், திரும்ப 2035 ஜனவரியில எண்ட் ஆகிறார். ரொம்ப சிம்பிளா இந்த காலகட்டங்கள் கூட சூரியன் ராகு நோக்கி போகிறார், கோச்சார ராகு சூரியன் நோக்கி போகிறார். இது எல்லா பிளானட்டுக்கும் நம்ம பார்த்துக்கிற அமைப்பு இருக்கு. இந்த பிசிபிங்கிறது வெரி 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 ரொம்ப யூஸ்ஃபுல். அஸ்ட்ராலஜருக்கு கால நிர்ணயத்திற்கு, ஒரு சம்பவம் நடந்துட்டு இருக்கிற சம்பவம் எப்ப முடியுங்கிறதுக்கு, அல்லது ஒரு சம்பவத்தினுடைய வளர்ச்சி எது வரைக்கும் தாக்கு பிடிக்குங்கிறதுக்கு ரொம்ப யூஸ்ஃபுல்லான இருக்க பிசிபிங்கிற பிளானட் அண்ட் பிளானட், அதாவது பிறப்பில் இருக்கக்கூடிய கிரகங்களை கோச்சாரத்தில் போய் பிற ஜாதகங்கள் பிளானட் டு பிளானட் கனெக்ட் ஆகிற விஷயத்தை நாம பார்த்திருக்கிறோம். ஸோ இங்க ரிசல்ட்னு வந்திருக்கிறது என்னன்னா அது முழுக்க பலன்கள்னு ஏற்கனவே நம்ம கொடுத்திருந்தாலும் பலன்கள் டீட்டெயிலா இருக்கு. கேரக்டர் பலன்கள், எஜுகேஷன் பலன், ப்ரொஃபஷனல் பலன், மேரேஜ் பலன், ரிலேஷன்ஸ் பலன், டிரான்சிட்ல இப்ப என்னென்ன பலன்கள் இருக்கோ அது எல்லாமே நமக்கு ரிசல்ட் வழியா பார்த்துக்கலாம். அடுத்தது இந்த ஸ்பெஷல் அப்படிங்கிறது பாத்தீங்கன்னா நமக்கு 4 காம்பினேஷன்ஸ். இது ரொம்ப இப்ப உதாரணத்துக்கு கேரக்டர் பார்க்கணும்னா ஜீவகாரகனை பார்ப்போம், 1ஆம் பாவத்தை பார்ப்போம், 1ஆம் பாவாதிபதியை பார்ப்போம். அடுத்தது இப்ப கேரக்டருக்கு பாத்தீங்கன்னா 1ஆம் பாவ நிக்க நட்சத்திரத்தை பார்ப்போம். இந்த மாதிரி ஒவ்வொரு விஷயத்துக்கும் கல்யாணம், குழந்தை, எஜுகேஷன், டிசீஸ், ஃபாதர், ஹையர் எஜுகேஷன், இதுக்கெல்லாம் எந்தெந்த கிரகத்தை பார்க்கணும் அதுலயே லிஸ்டாவே உங்களுக்கு ஸ்பெஷல் டீடைலா வந்துருங்க. அதுக்கடுத்து ஃபுல் காம்பினேஷன்ஸ் அப்படிங்கிறது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ நாம இங்க பாத்தீங்கன்னா தனித்தனியா பார்த்தோம். 1ஆம் பாவத்துக்கு சுக்கிரன் என்ன பர்சன்டேஜ் இருக்கிறாரு, அந்த கிரகம் யாரு, அவரு என்ன பர்சன்டேஜ்ல ஜாயிண்ட் ஆகிறாங்கிற விஷயத்தை முதல் கொண்டு நாம இந்த ஃபுல் காம்பினேஷன் பார்த்துக்கலாம். நேட்டலுக்கு பார்த்துக்கலாம், டிரான்சிட்டுக்கு பார்த்துக்கலாம், அதே மாதிரி பிளானட்டுக்கும் ஃபுல் காம்பினேஷன் பார்த்துக்கலாங்க. இது எல்லாமே ஃபுல் காம்பினேஷன் டீடைலா பார்த்துக்கலாங்க. ஸோ இது எல்லாமே ஃபுல் காம்பினேஷன். இது காரகம், நீங்க வேற எங்கேயும் தேட வேண்டாம். பிளானட் காரகத்துவம், பாவ காரகத்துவம், கிரக காரகத்துவங்களை இங்கேயே நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாங்க. ஸோ இங்க ஆதிபத்திய காரகத்துவம் இது ரொம்ப யூஸ்ஃபுல்லுங்க. இப்போ நம்மளுடைய அட்வான்ஸ்டு பராசரா கிளாஸுக்கு இது ரொம்ப யூஸ்ஃபுல்லா இருக்கக்கூடிய சப்ஜெக்ட்டுங்க. உதாரணத்துக்கு குரு சூரியனோட சேர்ந்திருக்காரு. குருவும் சூரியனும் சேர்க்கை 96%, சந்திரன் 14%, கேது 8%. அதனாலதான் இந்த 2 வீக் பிளானட். ஸோ இந்த குரு ஆல்ரெடி 9ஆம் அதிபதி, 9ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 9க்கும் அதாவது 12ஆம் வீட்டுக்கு அதிபதியாகவும் வர்றாரு. 2க்கும் 12ஆம் வீட்டுக்கும் அதிபதியா வர்றாரு. அடுத்தது பாத்தீங்கன்னா 11ஆம் பாவத்துக்கும் அவரு தான் வேலை செய்வாரு. ஏன்னா 11ஆம் பாவத்துல அவன் 11ஆம் பாவமும் இருக்கு, 12ஆம் பாவமும் இருக்கு, 2ஆம் பாவமும் இருக்கு. அந்த டிஃபரன்ஸ் எல்லாம் புரிஞ்சுக்கிறதுக்காக நான் இங்க கொடுத்திருக்கேன். அதே மாதிரி 8ஆம் பாவத்துக்கு சந்திரன் அதிபதி, 7ஆம் பாவத்துல 7ஆம் பாவத்துக்கு அதிபதிங்க. ஆக்சுவலா 5, 6 இது யுஎஸ்ங்கிறதுனால இந்த இது எல்லாமே நிறைய சேஞ்சஸ் வரும். நம்ம பெரும்பாலும் பாத்தீங்கன்னா
தமிழ்நாடு போடுவோம். இந்த டிஃபரன்ஸ் எல்லாம் ரொம்ப கம்மியா காட்டும். பாத்தீங்கன்னா இந்த பாவத்தோட விஸ்தீர்ணமே அப்படியே சேஞ்சஸ் ஆகும். இப்ப பார்த்தோம்னா பாத்தீங்கன்னா குரு வந்து 2-11 அதிபதிங்க. அவர் வந்து சூரியன் வந்து 7ஆம் அதிபதி 11ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. சந்திரன் வந்து 8ஆம் அதிபதி, சந்திரன் வந்து 8ஆம் பாவத்தில் இருக்கிறாரு. 8ஆம் பாவத்தை செயல்படுத்துவார். ஏன்னா 7ஆம் பாவத்தில் அவனுக்கு வந்து 6ஆம் பாவத்தோட வேலை செய்யணும். ஆனா 6ல ராகு இருக்கிறதுனால 6ஆம் பாவத்தை செய்யாம 8ஆம் பாவத்தை செய்வார். அப்ப நீங்க வந்து இங்க சந்திரனுக்கு வந்து குருச்சந்திரன் சேர்க்கைன்னா இங்க 8 தான் சம்பந்தப்படும். இங்க குருச்சந்திரன்ங்கிறது அவமானத்தை கொடுக்கறதுக்கான வாய்ப்பை தந்துடும். இங்க குரு சூரியன் சேர்க்கைங்கிறது 11ஆம் பாவத்துக்கும் 7ஆம் பாவத்துக்கும் தொடர்புகள் அப்படிங்கிறத இண்டிகேட் பண்ணுதுங்க. ஸோ இது வந்து இந்த ஆதிபத்திய தொடர்புங்கிறது அட்வான்ஸ்டு பராசரா நாடி அஸ்ட்ராலஜியினுடைய ஆதிபத்திய கான்செப்டுக்காக இங்க நாம கிரியேட் பண்ணி வச்சிருக்கோங்க. அடுத்தது வந்து பாத்தீங்கன்னா இந்த சார்ட்டை வந்து நாம உங்களுக்கு பிடிஎஃப் மற்றவங்களுக்கு அனுப்பலாம். ஸோ அதுக்கு வந்து சார்ட் மட்டும் போகும். இந்த எல்லா விஷயங்களும் பிட் மேப் போகும். பிரிண்ட் சிங்கிள் எடுத்துக்கலாம், பிரிண்ட் ஆல் எடுத்துக்கலாம், பிளாக் அண்ட் ஒயிட்ல எடுக்கலாம். பிளாக் அண்ட் ஒயிட் கிளிக் பண்ணாம விட்டுட்டா பிளாக் கலர்ல எடுக்கலாம், கிளிக் பண்ணா பிளாக் அண்ட் ஒயிட் தான் வருங்க பிடிஎஃப். ஸோ இங்க வந்து பாத்தீங்கன்னா பிடிஎஃப் பிரிண்ட் கொடுக்குறேன். இதுல பிரிண்ட்ல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு டீடைலா பேஜ் வைஸ் பேஜ் எல்லாமே வந்துருங்க. உங்க அஸ்ட்ராலஜருடைய டீடைல்ஸ் வந்துடும், ராசி கட்டங்கள் வந்துடும், நாடி கிரக சேர்க்கை, ஆதிபத்திய கிரக சேர்க்கை, பாவ கிரக சேர்க்கை, திசா சந்திப்பு, பாவ ஆதிபத்தியம், திசா புத்தி எல்லாமே இங்க டீடைலா நீங்க பிடிஎஃபா வந்துடும். இந்த பிடிஎஃப் நீங்க யாருக்கு வேணாலும் அப்படியே ஷேர் பண்ணிக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குங்க. பிரிண்ட் ஆல் கொடுத்தீங்கன்னா எல்லாமே இதுல வந்துடும். இது சார்ட் வந்து நம்மளுடைய டெஸ்க்டாப்ல வந்து வெறும் ஸ்கிரீன்ஷாட்டா அனுப்புறதுக்கான ஆப்ஷன்ஸ் இதுல இருக்குங்க. அப்புறம் தசாவை பத்தி இதுல டீடைலா இருக்குங்க. ஸோ இப்போ உதாரணத்துக்கு வந்து என்ன தசை நடக்குதுன்னு பார்க்குறோம். பர்டிகுலரா ஒரு தசைக்கு புத்தி பார்க்கணும்னா தசை மேல இப்படி கிளிக் பண்ணிட்டு புத்தி கிளிக் பண்ணினா குரு திசையில மற்ற புத்தி எல்லாம் வந்துடும். இப்போ எனக்கு அந்தரம் வேணும், ஒரு புத்தியில அந்தரம் வேணும். இப்போ குரு திசை சனி புத்தியில கிளிக் பண்ணிட்டு இப்போ அந்தரம் கொடுத்தீங்கன்னா குரு திசையில சனி புத்தியில மற்ற அந்தரங்கள் எல்லாமே டீட்டெயில வந்துடும். அப்போ தசாபுத்தி அந்தரத்தை நம்ம டீட்டெயிலா இங்கேயே தனித்தனியா பார்த்துக்கலாம், டக் பண்ணி பார்த்துக்கலாம். சென்டர் பாக்ஸ்ல வந்து ஏஜ், கிழமை, ஆண் பெண்ணு, திதி யோகம், எந்த திசை எப்ப தொடங்கி எப்ப முடியுது, இப்ப கரண்ட்ல புத்தி எப்ப முடியுது, திசை எப்ப தொடங்கி எப்ப முடியுது. ஏன்னா எல்லா நேரத்திலையும் இங்க பார்க்கணுங்கிற அவசியம் இல்லை. இதை பார்த்து நாம ஈஸியா முடிவெடுக்கக்கூடிய அமைப்புகள் இங்க இருக்கு. ஸோ இது கிட்டத்தட்ட உங்களுக்கு ஒரு ஃபுல் ஃபோக்கஸ்டா எல்லா விஷயத்தையும் கவர் பண்ணி ஜோதிட பலன் சொல்றதுக்கு இந்த ஒரு சாஃப்ட்வேர் இருந்தா ஒரு ஜாதகத்தை பார்த்து 12 பாவத்துல யார் இருக்கா, கோச்ச இது 9 கிரகத்தை எந்த கிரக தொடர்பு கொள்றது, வீக் பிளானட் இதெல்லாம் பார்க்கலாம், பர்சன்டேஜ் பார்க்கலாம், ஆஃப்டர் பரிவர்த்தனை பிஃபோர் பரிவர்த்தனை பார்க்கலாம், டிரான்சிட்டை பார்க்கலாம். எல்லா ஆப்ஷனையும் இன்க்ளூட் பண்ணி பக்காவா நம்ம செஞ்சிருக்கிறோம். இந்த சாஃப்ட்வேர் வேணுங்கிறவங்க கீழே கொடுக்குற டிஸ்கிரிப்ஷன் நம்பருக்கு கான்டாக்ட் பண்ணுங்க. மேலும் அடுத்த ஒரு நல்ல சந்திப்பில் உங்களை தொடர்பு கொள்கிறேன். நன்றி, வணக்கங்க.